ஸ்ரீமாத்ரே நமக. தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேங்க, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ தென்முக வாராகியுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். நம்ம நண்பர்கள், நம்முடைய பக்தர்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்க ஒரே கேள்வி என்னன்னா, இந்த பஞ்சமி சரியான தேதி என்ன? 10/6/2024 திங்கக்கிழமையா, 11/6/2024 செவ்வாய்க்கிழமையா, இதில் எது பஞ்சமி வர்றது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. அதாவது திங்கட்கிழமை மாலை 6:17 பஞ்சமி ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை மாலை 7:26 முடிகிறது. 6:17 PM to 7:26 PM இந்த நேரம் தான் பஞ்சமி வரக்கூடிய நேரம். நமக்கு எப்பயுமே பஞ்சமி பூஜை கோயிலுக்குள்ள பொறுத்த மட்டும் இரவுல பஞ்சமி வரக்கூடியது, அதாவது மிட் நைட்ல பஞ்சமி இரவுல வர்றதை தான் நம்ம கணக்கில் எடுப்போம். அந்த வகையில் கோயில்களில் பண்ணக்கூடிய பஞ்சமி, அதாவது மாலை நேரத்தில் இரவுல பண்ணக்கூடிய பஞ்சமி பூஜைகள் எல்லாமே திங்கக்கிழமை தான் பண்ண வேண்டும். செவ்வாய்க்கிழமை பண்ணலாமா சார், 7:26 வரைக்கும் இருக்கு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் மிட் நைட்டில் இல்லை, நைட்டில் இல்லாததுனால நம்ம திங்கக்கிழமை மாலை தான் பண்ண வேண்டும். அதனால திங்கக்கிழமை தான் வளர்பிறை பஞ்சமி. பகல் வேலையில் காலம்பர பூஜைகள் செய்கிறவங்க செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை முழுவதுமே பகல் வேலையில் பஞ்சமி இருக்குது. அதனால செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமி கொண்டாடலாம். ஈவினிங் பண்ணுறவங்க, ஈவினிங்கில் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை செய்கிறவங்களுக்கு 6:17 பஞ்சமி ஆரம்பிக்கிறதுனால 6:17 மேலே தான் நம்ம அபிஷேகம் பூஜையெல்லாம் பண்ணுறதுனால 6:17 நம்ம பண்ணலாம், தவறு இல்லை. அதனால திங்கக்கிழமை தான் வளர்பிறை பஞ்சமி. செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பகல் நேரங்களில் பகல் வேலையில் பண்ணக்கூடியவங்க இரவு 7:26 வரைக்கும் பண்ணலாம், தவறு இல்லை. ஆனால் கோயில்களில் பண்ணக்கூடிய பஞ்சமியை பொறுத்த மட்டும் திங்கக்கிழமை தான் அந்த பஞ்சமி. அதனால திங்கக்கிழமை பஞ்சமி கொண்டாடுவது சரியானதாக இருக்கும். இது நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜ சோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் விற்றுட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற உரு ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.